மெக்டோனல்ஸ்ல ஒரு விஷயம் எனக்கு ஸ்பெஷலா தோணுச்சுங்க. டிரைவர்னா என்னோட ஐடியாஸ்ல இந்த மீல போகும்போது சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் சாப்பிட்றதுக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க டிரைவருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த மீலை நான் வாங்கினது இந்தியா காசுப்படி பார்த்தோம்னா $544 $8.54 சாரி $8.50 செலவு பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் வந்து புதுசா தெரியுது. இது உங்க கண்ட்ரில இருக்கா, இந்த மீல் உங்க கண்ட்ரில இருக்கா அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்து நீங்க சொல்லுங்க. ஓகே, இது நான் வாங்கினது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபிஷ் பர்கர் வாங்கியிருக்கேன். ஃபிஷ் பர்கரோட பாக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஃபிஷ்ஷோ ஃபில்லட்டு டிஷ்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. டிஷ்யூ தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடு சேர்த்து வாங்கினோன்னா $5.50 வரும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்காமல் வெஜிடபிள் சாலட் வாங்கியிருக்கேன். இந்த சாலட்டுக்கு உள்ளே ஊற்றிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோல்டன் ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸிங் ஐ லவ் இட் ரோஸ்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இது கொக்கோ கோலா வாங்காமல் சாப்ரியோ வாங்கியிருக்கேன். சாப்ரியோ என்ன ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து பேப்பர் பாக்ஸு, இதுவும் பேப்பர் பாக்ஸு, கவரும் பேப்பர் பாக்ஸு, ஸ்ட்ராவும் பேப்பர் பாக்ஸு. இது மட்டும்தான் பேப்பர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உள்ள இந்த ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு சோப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து உண்டு. ஸோ இந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் இட் என்விரான்மெண்ட் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு போகும். ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுப்போம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெஜிடபிள் ஃபிஷ்ஷை பரப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? மயோனீஸ், ஃபிஷ்ஷு, சீஸு எல்லாம் வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு? பஞ்சு பஞ்சா இருக்கு. அந்த மெக்டானல்ஸ் ஸ்பெசிஃபிக் பிளேஸில் அப்படியே இருக்கு. எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டினேன். அந்த பஞ்சு பர்கர் எல்லாம் பஞ்சா இருந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் உள்ளே ஊற்றுவோம்னா ட்ரெஸ்ஸிங் கவரை கிழிச்சிருக்கேன். கிழிக்கும் போது ஃபுல்லாக கிழிக்காமல் இப்படி தான் கிழிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் வந்து 2-3 பிளாஸ்டிக்கை கொடுக்காம ஒரே பிளாஸ்டிக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்விரான்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குது. எப்படி அழகாக ஓகே பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல? சாரி கைஸ், நீங்கள் வாங்க என்னோட. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஃப்ரீயாகவே ட்ரீட் பண்ணுறேன். வாங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா? ஐ வில் டேக் யூ. நீங்கள் வந்தீங்கன்னா கூப்பிட்டு போவேன். we will plan everything and we can go. கோஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வயலட் கலர் கோஸ்ட் போட்டிருக்காங்க. கோஸ்ட் வந்து மெட்டலுக்கு உடம்புக்கு இரும்பு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பச்சையாக தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் ரொம்ப அந்த சாஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கு. பச்சை சாப்பாடு நான்வெஜ் சாப்பிடாம பச்சை சாப்பாடு வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஹைலி கால்சியமான காஃபியை குடிக்க போகிறோம். அவ்வளவு டெலிஷியஸாக இருக்கு.
இட் இஸ் ஒர்த். ஆனால் இந்த 544 rupees இது 3 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பை பை. see you in another video friends.